கசந்த வாழ்வுக்கு வசந்த வாழ்வுண்டு, மனம் உடைந்த வாழ்வுக்கு மனம் நிறைந்த வாழ்வுண்டு. சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே ஏசு உண்டு, சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே ஏசு உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 54 முதல் 56 வசனங்களிலே, தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவர்களுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரலடைந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை கேட்டும் அவர் செய்த அற்புதங்களை கண்டபின்னரும் கூட அவரை நிராகரித்தார்கள். அவரை நிராகரிப்பதற்காக அவருடைய குடும்பத்தின் சூழ்நிலையையும் உடன்பிறந்தவர்களையும் சுட்டிக்காட்டி அதை சாக்காக சொல்ல ஆரம்பித்தனர். இன்றும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது அவருடைய உபதேசங்களை வேதத்தின் மூலம் அறிந்தும் அவர் செய்த அற்புதங்களை குறித்து தெளிவாக கேட்டறிந்த பின்னரும் கூட அநேகர் அவரை நிராகரிக்கிறதை பார்க்கிறோம். அவர் தேவ குமாரனாய் இருந்தும் மனுக்குலத்தை மீட்பதற்காக பாவ மனுஷ சாயலை எடுத்து இந்த உலகத்தில் வந்தார். மனிதர்களின் மத்தியில் வசித்தார். சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராயிருந்தார். அவரிலே தெய்வத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் நிறைந்து காணப்பட்டது. அவர் மனுக்குலத்தின் மீது தேவன் வைத்துள்ள அன்பை கல்வாரி சிலுவையிலே வெளிப்படுத்தி காண்பித்தார். மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவரில் விசுவாசம் வைக்கிறவன் பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் அடைய முடியும். ஆயினும் இன்றும் ஜனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல் இருப்பதற்கு சாக்கு போக்குகளை தேடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் அவ்வாறில்லாது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து ரட்சிப்பும் மன்னிப்பும் மோட்ச பாக்கியமும் அடைய வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாகும். நன்றி. ஆமேன்.